டாக்டர் கபிலா ரஜி, கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டிஷியன், தெப்பக்குளம், மதுரை. இப்போ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே நிறையா ஃபீமேல்ஸ் கல்யாணம் ஆன லேடிஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கர்ப்பப்பை வாயில் வந்து புண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க, வெள்ளை அதிகமாக போகுது, ஒயிட் பிளட் ஆகுது, ஒயிட் ப்ளீட் ஆகுது அப்படின்லாம் சொல்லி வருவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கர்ப்பப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்ப்பப்பை வந்து பீரியட்ஸ் வர வர வந்து அதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி தான். ஏன்னா நம்ம பேட் யூஸ் பண்ணுறதோ அது வந்து ஒரு பாக்டீரியா க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான். அண்டு நம்மளோட யூரினரி இன்ஃபெக்ஷனும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கு பாசிபிலிட்டி தான் எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே. ஸோ இவங்களுக்கு வந்து அதுவும் மேரிட் ஃபீமேல்ஸ் வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்துருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 25 வயசுக்கு மேலே எந்த ஃபீமேலாக இருந்தாலுமே அவங்க வந்து இந்த பாப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு, அதாவது அந்த டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கர்ப்பப்பை வாயில் வந்து ஒரு அங்கே உள்ள செக்ரீஷன்ஸை மட்டும் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அதில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, கிருமி இருக்கா, எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி. எதுக்கு அந்த டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டு பண்ணும்போது அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், ஹெச்பிவி அப்படின்னு சொல்லி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்குதான்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம். ஓகே, ஒரே வைரஸ் மட்டும்தான் வருமா? இல்லை, அதில் வைரஸும் வரலாம். இந்த பூஞ்சான்னு சொல்லுவோம்ல, வெள்ளையா கேண்டிடா இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், தயிர் மாதிரி இருக்கும் அந்த செக்ரீஷன்ஸை. அந்த மாதிரி இருக்கும்போது அரிப்பும் ஏற்படும். மூணாவது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அவங்களுக்கு வந்து மஞ்சள் கலரோ இல்லாட்டி க்ரீனிஷ் கலரோ இருக்கும், ஸ்மெல்லோடு இருக்கும், ஒரு மாதிரி ஃபிஷ் ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ், உள்ளே ஃபுல்லாக புண்ணாக இருக்கும், அதனால் பயங்கர இதாக இருக்கும். கேன்சர் உள்ளவங்களுக்கு தொடவே முடியாது, உடனே குப்புன்னு பிளட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒன்ஸ் நம்ம போய் செக்கப் பண்ணால் தான் பண்ணும். ஸோ ஒரு 25 வயசுக்கு மேலே எல்லா லேடிஸுமே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டை பண்ணும்போது கர்ப்பப்பையில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபெக்ஷன் இருந்தால் இதுக்குன்னு தனித்தனி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எடுக்கும்போது இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இது எல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரி பண்ணிடலாமா? எல்லா இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணிடலாம். அதை சரி பண்ணாமல் விட்டோன்னா கர்ப்பப்பை வாயில் புண்ணாகவே இருக்கும். அது ரொம்ப நாள் இருக்கும்போது அது கேன்சராக மாறக்கூடிய அறிகுறிகள் நிறையா இருக்குது. அந்த டெஸ்ட்டை பண்ணி 2 நாள் 3 நாளில் நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு அது நார்மலாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. அடுத்து ஒரு 3 வருஷம் கழித்து திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம். காப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கணும். இன்னும் காப்பர்ட்டி உள்ளே இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ.